இந்த வீட்டுலாம் செவரே காணுங்கய்யா. சுகர் இடிஞ்சு வச்சதெல்லாம் பணம் வச்சு மழை பெஞ்சால இப்போ எல்லாம் மழையில அறுத்துருச்சு. நீங்க இந்த ரோட்ல ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு சும்மா இங்கேயே இருந்துக்கலாம். அதான் நான் யோசிச்சுட்டே வந்தேன், எதோ நம்ம உடம்பு முடியல அது எப்படா போவாங்கன்னு. இடிஞ்சு அப்படியே விட்டுட்டீங்க இப்ப கட்டல. இப்ப எங்க இருக்கிறீங்க? அண்ணாண்ட ஒரு ரூம் இருக்குது. ஓ, இடிஞ்சுல தான் இருக்கிறீங்க. அதுலதான் குடிக்குது. உண்மையில நான் சொல்றது தப்பா இருந்தாலும் இங்க ஒரு உடம்பு முடியல சீரியஸ்னா கீழே கூட்டு போறதுக்கு என்ன இங்கேயே குளித்தோண்டே போச்சிடலாம்னு சொல்லி போடலாம். நிஜமாவே அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டங்க. இப்ப இதுலதான் வாழ்றீங்க? கதவுனா கூட இந்த தட்டி மாதிரிதான் கதவு. இவ்வளவுதான். எறும்பெல்லாம் வச்சுன்னா அசால்ட்டா விட்டு தட்டிட்டு உள்ள வந்துடும். தண்ணி இப்போ அந்த காலத்துல இதுதான் தண்ணிக்கு இருந்திருக்குது. ஆமா, இதுதான் தண்ணி. அந்த காலத்துல குடிச்சது இதுதான். இப்ப தண்ணி இருக்க மாட்டிருக்குள்ள. இதெல்லாம் குடிக்கல. ஒரு பெரிய மாமரம். மாமரம் அடியில வீடு. நல்லா குளியும் நல்லா இருக்கும். ஆனா பாதுகாப்பு எதுவும் இல்ல. மறுபடியும் மழை பெஞ்சா கூட இது கூட சரிஞ்சிரும் போலயே. ஆமா ஆமா, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாம் டேமேஜா தான் இருக்கு. டேமேஜா தான் இருக்குது எல்லாம். வெளியூர்ல இருக்காங்க. வெளியூர்ல இருக்காங்க. மசூர் கர்நாடகா. அதாவது தண்ணி இல்லாத காலத்துல ஊரை காலி பண்ணிட்டு வெளியில போயிருவாங்க. மழை பெய்யறப்ப ஊருக்கு வந்துருவாங்க. மழை பெஞ்சா வந்துருவாங்க. நாய் கடிச்சிங்களா? கடிக்காது. இப்பதான் ஊசி போட்டிருக்கேன். நாய் கடிச்சு போன வாரம். இல்ல, போனதும் நாய் கடிச்சு ஒரு ஊசி போட்டிருக்கிறேன். மறுபடியும் கடிச்சிட போகுதுன்னு. பசுவோட என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு தாங்க ஏன் வந்தேன் நானு. சாப்பிட்டு தான் வந்தேன். சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். கீழே சாப்பிட்டு தான் மேலே ஏறினேன். சாப்பிட்டாலும் மேலே இருந்தேன்னா அவ்வளோதான், அங்கேயே மயக்கம் போட்டிருப்பேன். சாப்பாடு முடியாது. இப்போ இது நான் அவ்வளோ ஈஸியான ரோடா அது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றியா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி வேணா இழுத்துட்டே இருக்கு தண்ணி. இது நம்ம மேலே பில்லு தலை. என்ன தலை? ஆட்டுக்கு இல்லை தலை. இது என்ன குளிர்ச்சியா இருக்குமா? அது இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு போட்டிருக்கீங்க. நீங்களே கண்டுபிடிச்ச ஏசி இது. நான் இதே ஊர் தான் பார்த்தது இல்லையா? மக்களே, இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் காரப்பாடி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த மலை கிராமத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஊருக்குள்ளே மாடு தான் நிறையா இருக்கும் போல். மனுஷனே யாரையுமே காணோம். பாருங்கள், மாட்டு காலத்தில் ஃபுல்லாக மணி கட்டியிருக்காங்க பாருங்கள். என்ன பார்த்து அப்படி நின்றுங்க எல்லாரும். நான் இதே ஊர் தான் பார்த்தது இல்லையா? நேரம் வேலைக்கு போயிட்டு வரீங்களா? இல்ல, பைக் அங்க நிக்குதுமா, கீழே நிப்பாட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆமாம்மா, அதான் ஏன்டா வந்தேன்னு ஆயிடுச்சு எனக்கு. ரோடு பயங்கர மோசமா. எப்படிங்க ஒரு ஆத்திர அவசரத்தெல்லாம் போயிட்டு வரீங்க? எப்படி இந்த பிரசவம்லாம் எப்படின்னா அதுல போகவே முடியாதேம்மா? பிரசவானவங்களாம் அவங்களாம் எப்படி கூட்டு போறீங்க கீழே? பிரசவானவங்கலாம் நீங்க எல்லாம் என்ன வேலைக்குமா போயிட்டு வரீங்க? இங்க ஏரி வேலைக்கு. மேலே ஏரி வேலை இருக்குது. எப்படிமா இங்க ஓட்டு கேட்டுலாம் மேல வராங்களா? இந்த ரோட்லயும் வந்து கேட்டு போறாங்க. இந்த ரோட்டை பார்த்து உங்களுக்கு ஓட்டு கேட்க மனசு வருது. ரோட்ல எப்ப அது வெட்டினாங்க? இந்த ரோட்லாம் நீங்களே வெட்டினதானா? இதெல்லாம் ஃபாரஸ்ட் இடம் அந்த ரோடு எல்லாமே. ரோட்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி எப்படி மாதிரிலாம் கீழே போனீங்க வந்தீங்க எல்லாம்? எப்படி நடந்தேவா? பைக்ல போறதுனாலுமே போறதுக்குள்ள பாதி உசுறு போயிட மாட்டேங்குது. நல்லா இருக்கு. நானே இப்ப வரும்போது இதாயிட்டேன். என்னம்மா தனியா தாம்மா வந்தேன். ஏங்க தனியா வர முடியாதா இங்க? தோட்டம்லாம் எந்த பக்கமா இருக்கு? இந்த பக்கம் இருக்கா? எல்லாம் விவசாயம் பண்றாங்களா பண்றது இல்லையா இங்கெல்லாம்? தண்ணி எல்லாம் இருக்குதா மேல? ஓ, விவசாயம் சுத்தமா தண்ணி இல்ல. இப்ப ஏதாவது பயிர் இங்க மேல போட்டிருக்கீங்களா காட்டுல? இப்ப வந்து எந்த பயிருமே இல்ல, எல்லாம் கரம்பா தான் இருக்குது. அப்புறம் சாப்பாட்டுக்கு எல்லாம் வருமானம் எப்படிமா உங்களுக்கு மேல?
இப்போ வையாசி ஆயின்னு போட்டோம்னா ஆ. அரிப்பூச்சி காய்ச்சி மேலே கம்பு சாமம் கேவுரு அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓ அதை போட்டு அதுக்கப்புறம் அந்த 6 மாசம் தண்ணி இல்லாத டைமுக்கு அதை சாப்பாட்டுக்கு வச்சுருவீங்களா? ஓ 6 மாசம் விவசாயம் 6 மாசம் சும்மா இருப்பீங்க. ஆமா ஆமா. ஓ அந்த மழை காலத்துக்கு போட்டு மழை இல்லாத டைம்ல அதை பயன்படுத்திக்குவீங்க. இங்க ரேஷன் கடைலாம் எப்படிமா? கீழே தான் போகணும். மேல ஸ்கூலு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி இல்ல. எத்தனை வரைக்கும் இருக்கு? இப்போ நீங்க ஆஸ்பத்திரினா எங்க போகணும்? நீங்க இந்த ரோட்ல ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு சும்மா இங்கேயே இருந்துக்கலாம். அதான் நான் யோசிச்சுட்டே வந்தேன், எதோ நம்ம உடம்பு முடியல அது எப்படா போவாங்கன்னு. உண்மையிலே நான் சொல்றது தப்பா இருந்தாலும் இங்க ஒரு உடம்பு முடியல சீரியஸ்னா கீழே கூட்டு போறதுக்கு என்ன இங்கேயே குளித்தோண்டே போச்சிடலாம்னு சொல்லிவிடலாம். நிஜமாவே அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கு. ஏன்னா மேல வரவே எனக்கு கைகள்லாம் அவ்வளோ வலி எடுத்துக்கிச்சு. முன்னாடி அந்த ஊரோட இலையில நிக்குது பைக்கு முன்னாடி. முன்னாடியே நிக்குது. கைகள் நல்லா இருக்கு, நமக்கே கைகள் உரண்டு போயிருது. சரி வந்துட்டு அப்புறம் கூட எப்படி இருக்குன்னு தெரியல. சரி ஊர் சுத்தி போகலாம் நிறுத்தி நடந்து வந்துட்டோமா. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டீங்களா மதியம்? இப்போ ரேஷன் பொருள்லாம் போய் தலை சமயம் தூக்கிட்டு வரீங்களா எப்படி? அங்கேயே வாங்கி வச்சாங்க, டிராக்டர் கொடுத்துருவாங்க. ஓ இந்த மாதிரி மொத்தமா போய் எல்லாம் வாங்கி வச்சுட்டு டிராக்டர் ஏற்றிட்டு வந்துடுறது. டிராக்டர் மட்டும் தான் மேலே வரும். ஆம்புலன்ஸ்லாம் இங்கே மேலே வருங்களா? ஆம்புலன்ஸ் வருது, நல்ல விஷயம். ஆனால் அதுவே தட்டு மாதிரி தான் வரும். கொஞ்சம் ஏமாந்தாலும் அதுவுமே கஷ்டம்தான் போகிற வழியில். சரியான மேடாக இருக்குது. மற்றபடி இங்கே ஆடு மாடுலாம் நிறையா வச்சுருப்பீங்க போலமா? ஆடு மாடு நிறையா இருக்கு. கிளைமேட் ஓரளவுக்கு கூலிங்காக தான் நல்லா இருக்குமா? நல்லா அமைதியாக நல்லா இடம் ஒரு தனியாக இருக்கு, ஒரு தீவு மாதிரி இருக்கு. டவுன்ல இருந்து எவ்வளோ தூரம். ரோடு போட நல்லா இருக்கும். கரண்ட்ல எப்போ வந்துச்சு இந்த ஊருக்கு? இப்பதான் 5 வருஷமா தான் கரண்டே இங்க வந்திருக்குது. அதுக்கு முன்னால இருட்டுல தான் கிடந்தீங்களா? அதே மாதிரி ரோடு ஒத்தே தெரியல. கரண்ட் மாதிரி ஒரு நாளைக்கு வரும், ரோடு வரும். ரோட பாத்துடலான்னு வெயிட் பண்றீங்க. ரோடு வரணும், அப்புறம் பஸ் வரணும், இவ்வளவா இருக்கு. எங்களுக்கான அந்த ரோடு மட்டும் சரி பண்ணி கொடுத்து போட்டாலும் போதிக்கும். பஸ் கூட தேவையில்ல, நீங்க வண்டி வாங்கிக்கிறேங்கிறீங்க. இங்க வாழ்ற எத்தனாவது தலைமுறைமா இந்த கிராமத்துல வாழ்றீங்க நீங்களா? தெரியல. எத்தனை வீடுமா இருக்கு மேல இங்க? எல்லா குடும்பத்திலுமே எல்லாருமே ஆள் இருக்கிறாங்களா? போயிட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப மேல உங்களுக்கு வேலைன்னா இந்த 100 நாள் வேலை மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ தண்ணி கிணறு பொது கிணறுங்களா? பஞ்சாயத்துல வெட்டி கொடுத்தாங்களா? தண்ணிலாம் போதுமானதா இருக்குங்களா? இங்க எல்லார் வீட்லயுமே கரண்ட் வசதி இருக்குங்களா? எல்லாரும் கரண்ட் வசதி இருக்கு. மேல போன்லாம் பேச முடியுமா? டவர்லாம் கிடைக்குமா? கிடைக்குது. ஏன்னா அது அதான் செல்லு பார்த்தாலும் கிடைக்குது, கூட்டாணி கிடைக்குது, இங்க வரலாம் கிடைக்குது, அந்த மணமத்தாடி கிடைக்குது, செல்லு பார்த்தாலும் இருக்குது. சொன்னது ஞாபகம், என் செல்லை வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ அங்க செல்லு வச்சு எடுத்துக்குவாங்களா? சரி சரி சரிம்மா, நான் போய் பாத்து எடுத்துட்டு வரேன். வண்டி எடுத்துட்டு வந்துடலாம். இங்க உங்க பேருங்க ஐயா? என் பேரு ஆண்டி. ஆண்டி. எத்தனை வருஷமா அந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? இங்கே தான் எங்க போத்தலாம். நீங்க பிறந்ததுலாம் இதே உங்க சொந்த ஊர்? இதே ஊர் தான். நீங்க என்ன தொழில் பண்றீங்க இங்க? மேற்காட்டில் இது பண்ணி பண்றதும் மீன் இந்த ஏரி வேலை கொடுத்துக்கிறாங்க. அந்த ஏரி வேலை அப்படியே தடுமாறுறோம். அது 1 ஏற்று 1 ஏறாது கிடக்குது. இப்போ உங்களுக்கு என்ன வயசுங்க ஆகுது? எனக்கு இருக்கும் ஒரு 40-48 இருக்கும். அவ்வளோதான், 48 இருக்கும். இப்போ என்ன கேட்குறேங்கய்யா, இப்போ இந்த ரோடெலாம் இருக்குது இல்லைங்க, இப்போ பயங்கர மோசமான ரோடாக இருக்குது. இது நீங்க எத்தனை வயசு இருக்கும்போது இந்த ரோடு இப்போ வெட்டினீங்க? இந்த ரோடு நீங்க இதெல்லாம் இப்போ நாங்க தான் வெட்டணும், யாரும் இல்லை அந்த காலத்துல வெட்டல. இப்போ எல்லாம் இவரே நடக்கத்தான் நாங்க மண் ரோடு மாதிரி அப்படி மண் ரோடு போட்டோம். அப்படி சரிங்க. அந்த காலத்துல எப்படிலாம் போக்குவரத்து எப்படி போயிட்டு? அந்த காலத்துல கொடி வழி தான், அது அந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியிலையும் போகலாம். ஓ இந்த பக்கம் வழி இருக்குங்களா? வேப்பமுட்டி மேல அந்த வழி போகலாம், இப்படி போகலாம்.
இந்த வள்ளிமலை டேமுக்குது. வள்ளிமலை டேம், ஆமா. அந்த வழி அப்படி பார்த்தா ஆ, அப்படி போயிட்டு இருந்தாங்க. இப்போ இது முகச்சு பண்ணி ஆளாளுக்கு ஒரு பைக் வாங்கினாங்க. ஆ. அதனால அப்படி இது. இந்த வீடு எல்லாமே பழமையான வீடுகள் தாங்கய்யா. ஆமாம். ஆ. இப்போ தான் இந்த கவர்மெண்ட் வீடு எல்லாம் வந்துருக்குது. ஓ, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வீடுங்களா? இதெல்லாம் இப்போ ஊர்னா இது மட்டும் தான், இவ்வளவுதான் ஊருக்குள்ள இது மட்டும் தானங்கய்யா? நல்லா கீழே இன்னும் ஊர் அப்படி போகணும். இன்னும் உள்ளா இருக்குது. ஓ. இன்னும் உள்ளா இருக்குது. விவசாயம் பெருசா ஒண்ணும் இல்ல. பெருசா அங்கெல்லாம் கிணத்து காடு எல்லாம் இல்லை. மேட்டுக்காடு தான். இப்படி ஒரு ஊர் இருக்கிறது வெளி உலகம் தெரியாது போலங்க. அப்படி போகலாம். தருமபுரிக்காரங்களும் நிறைய பேருக்கு இந்த ஊர் தெரியாதாட்டு இருக்கு. அவ்வளவு மோசமா ஊரு உள்ள தனியா ஒரு அந்த காலத்துல வந்து ஏதோ ஒளி வச்ச மாதிரி இருக்கு ஊரு ஒண்ணு. எல்லாம் அந்த காலத்துல இருந்துக்கலாம் போயிட்டாங்க. இப்ப சின்ன பார்த்தாக்குது. அப்படி அவங்க வந்து வசதி பண்ணி கொடுக்காம போயிட்டாங்க. ஆமா, போயிட்டாங்க எல்லாம். அந்த நேரத்துல கீழே இடம் முடிச்சு எங்கெங்க சொன்னாங்களா, அதெல்லாம் இருந்திருந்தா இப்போ ரொம்ப இல்லை. இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஊருக்கு உங்களுக்கு மெயினா தேவை என்னங்கய்யா? என்ன அடிப்படை தேவை உங்களுக்கு? என்ன வேணும் இந்த ஊருக்கு? இந்த ஊருக்கு என்ன வேணும்? தண்ணி கொஞ்சம் வசதி இல்லை. தண்ணி வசதி, குடிக்க வசதி கம்மியா இருக்குறீங்களா? ஒரு பஞ்சாயத்து கிணறு வெட்டி விட்டாங்க. அதுவும் ஒழுங்கா தண்ணி இல்லை. அதுவும் தண்ணி சரியா இல்லை. இல்லை, மழை பெஞ்சாலும் உண்டு. காட்டு கிணறு ஒன்று இருக்குது. காட்டுக்கா போனதான். இப்போ இந்த காட்டு கிணறுல தான் குடிக்கிறீங்க? இல்லைப்பா, இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு தான். விவசாயத்துக்கு சுத்தமா இல்லைங்களா? இப்போ விவசாயத்துக்கு மேல யார்ட்டையும் இந்த போர் கிணறு மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? இல்லை, போர் கிணறு இல்லை. ஏன் அதெல்லாம் போடாம விட்டீங்க? அதெல்லாம் செய்யலாமே, இவ்வளவு விவசாய நிலம் இருக்கு. நான் வந்தா போடுறேன், அவங்க வந்தா போடுறேன்றாங்க. அங்கே போடுறாங்க. போட்டு வாங்க. போயிட்டு வரேன் நான் வெளியே. அந்த பிள்ளை என்ன வரல. இது ஓட்டு போகிற வரைக்கும் நான் செய்கிறேன்றாங்க. ஓட்டு போட்டு முடிஞ்சுன்னா அப்புறம் கண்டுக்கத்தாலும் இல்லை. நான் என்ன சொல்றேன், அவங்க நிலத்துல நம்ம தானே கிணறு போர் போட்டுக்கணும். அது நாம சொந்தமாக போடலான்றாலும் வயிற்று வேணுமே. ஓ, பண வசதி இல்லைங்கிறீங்க. பணம் வயிற்று வேணுமே. மற்றபடி போர் போட்டா தண்ணிலாம் உள்ள நிறைய இருக்குது. தண்ணியெல்லாம் இருக்குது. இப்போ கிணறு வெட்டலாம் தண்ணி இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளோ கடை வாங்கிட்டு அப்பெல்லாம் பாருலாம். ஜனம்லாம் வெளியில் போயிட்டாங்க. எல்லாம் 30-60 பேர்த்துக்கு எல்லாம் ஒரு 60 பேருக்கு வெளியில் போயிட்டாங்க. இப்போதான் வரும். இன்னும் 2 வாரம் ஆகும் வர்றதுக்கு. இங்க இருக்க ஒருத்தர் கூட போர் போட்டுக்கிற அளவுக்கு வசதி இல்ல. இல்ல ஒரு கிணறு வெட்டுறதுக்கோ போர் போட்டுறதுக்கோ வசதி இல்ல. ஒரு கிணறு இருக்குது. இது என்ன கிணறுங்க? இது பயன்பாட்டுல இருக்க அந்த கிணறு? இதுதான் அந்த காலத்திலேயே பயன் பண்ணதுதான் தண்ணி. இப்போ அந்த காலத்துல இதுதான் தண்ணிக்கு இருந்திருக்குது. ஆமா, இதுதான் தண்ணி. அந்த காலத்துல குடிச்சது இதுதான். இப்ப தண்ணி இருக்க மாட்டிருக்குள்ள. இதெல்லாம் குடிக்கல, பயன்படுத்துறது இல்ல. இது மோட்டர் பைப் எதுவுமே இல்லையா? சும்மா மொட்டையா தான். அங்க கரண்ட் போட்டு தண்ணி எடுத்து வராங்க. ஒரு டேங்க் கட்டி கொடுக்குறாங்க. அது அங்க டேங்க். ஓ, டேங்க்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிற மாதிரியா? பைப்பும் போட்டுக்கிறாங்க. அந்த பைப்பில் தான் தண்ணி வருது. அது இப்போ இது எல்லாமே கலைஞர் வீடுங்களா? கவர்மெண்ட் வீடு? இதான் கவர்மெண்ட் வீடு. பரவாயில்ல, நல்ல விஷயம். எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு 50 வீடு வந்துக்குது. இன்னும் கட்டினா இன்னும் 20 வீடுக்கு நடக்குது. 50 வீடு மட்டும் சேர்ந்துனாச்சு. அப்புறம் பார்த்தாலும் தெரியும். நம்ம வர்ற வழியை பார்த்தோம்னா இப்படி ஒரு அழகிய கிராமம் இருக்குங்கிறது. அந்த ரோடு கொண்டு நாங்க இந்த ஏரியாவில் சேர்ந்துக்குள்ள கண்ணாமலாம் அப்படி சேர்ந்து தான் ரோடு இருக்குது. இல்லைன்னா அது எல்லாம் அது மூடி போயிடும். ரோடாதா போக்குவரத்தெல்லாம் இருக்குது. மழை அதிகமாக பெஞ்சுன்னா அறுத்துட்டு போகும். ஆமா, மழை வந்தா இப்பவே சிரமம் தான். ஆமா, மழை வந்தா ரோடு அறுத்துரும் போல, போக முடியாது போலயே. என்ன உங்களுக்கு இப்போ நம்ம நார்மலா அந்த கடை அன்னைக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் பொறுமையா போயிட்டு வந்துக்கலாம். ஆமா ஆமா. இதே ஒருத்தருக்கு இங்க மேல மலையில இருக்கீங்க, விவசாயம் பண்றீங்க, ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. ஆமா ஆமா. ஒரு 1/2 மணி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆமா. ஒரு பிரசவ வலி வருது உடனே போகணும். ஒரு ஹார்ட் அட்டாக் வருது உடனே போகணும்னா முடியாது. இப்ப கொஞ்சம் பைக் இருந்தாலும் பைக் இருந்தாலுமே இந்த ரோட்ல உங்களை நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா உங்களால? எப்படி ஒண்ணு போய்தான் ஆகணும். சிரமம், எவ்வளவு சிரமம் அது. ஆமா, எப்படி ஒண்ணு போய்தான் ஆகணும். மெயினா உங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு ஒரு 50% உங்களோட பிரச்சனை நீங்க சால்வ் பண்ணலாம். உங்க பொருளாதாரமும் உயர்த்திக்கலாம். நீங்க இப்ப மேலதான் விளைஞ்சா கூட கீழே கொண்டு போறது உங்களுக்கு சிரமம். நல்ல ரோடு இருந்தா நீங்க போயிட்டு அதை சந்தைக்கு வரலாம். வண்டி தான் வந்து கொலை ஓடுது. வண்டியெல்லாம் வருது. டிராக்டர் வரும். டிராக்டர் டிப்பர் வரும்னு நினைக்கிறேன். டிப்பரும் வருது. இந்த பிக்கப் இந்த மாதிரிலாம் வரும். இந்த வீட்டுலாம் செவரே காணுங்கய்யா. சுவரு இடிஞ்சு வச்சதெல்லாம் பணம் வச்சு மழை பெஞ்சால எல்லாம் மழையில அறுத்துருச்சு. மக்கள் யாரும் இல்லைங்களா? அதுல யாரும் இல்ல. குடிக்கிறாங்க. எங்க மச்சான் உண்டு தான். கொல்லையில இருக்கிறாங்க. கொல்லையில இருக்காங்க. கொல்லைன்னா காட்டுல இருக்காங்க. நம்மளுக்கும் ஒரு வீடு இடிஞ்சு போச்சு. போட்டா பிடிச்சி போய் காட்டு காட்டுங்க பாப்போம்.
நம்மளும் எரிஞ்சிட்டு ம். அது என்ன சோறு அதாவது எங்கே காசு பார்த்தா வீடு இருந்தால் 10,000 வருஷன்றாங்க. அதுவும் எழுதி போடலான்ட்டு இருக்குது. போடுங்க. இது என்னங்க வீட்டுக்கு ஃபுல்லாக தட்டி மாதிரி தான் போட்டிருக்காங்க, கதவே இல்லை. இதெல்லாம் இங்கே தென்னைக்குது உருவா எல்லாம் இது பண்ணாது. சுற்றி இந்த வீட்டில் ஆள் இருக்காங்களா? எல்லாம் வெளியில் போய்க்கிறாங்க, இன்னும் வரல. ஒரு வெளியூரில் இருக்காங்க. வெளியூரில் இருக்கிறாங்க. மசூர் கர்நாடகா. அதாவது தண்ணி இல்லாத காலத்தில் ஊரை காலி பண்ணிட்டு வெளியில் போயிடுவாங்க. மழை பெய்யறப்ப ஊருக்கு வந்துடுவாங்க. மழை பெஞ்சா வந்துடுவாங்க. நாய் கடிக்குங்களா? கிடையாது. இப்போதான் ஊசி போட்டிருக்கேன், நாய் கடிச்சு போன வாரம். இல்லை, போனதும் நாய் கடிச்சு ஒரு ஊசி போட்டிருக்கிறேன், மறுபடியும் கடிச்சிட போகுதுன்னு. ஊரை பார்க்க நீங்க எந்த வீட்டுல வரீங்களாம்மா? என்னம்மா இந்த வீடு எல்லாம் சுத்தி ஒரே மாதிரி தட்டி வச்சிருக்கீங்க? மாடு வந்து உடைச்சிருங்க. எல்லாம் அந்த மாடு கண்ணு வருதா வந்து அட்டைங்க உடைச்சிரும். ஓ, உடைச்சிச்சுன்னா மாடுனா அப்படி காட்டு மாடா இல்ல இந்த வீட்டு மாடு கொல்ல பொங்கல் கஞ்சி ஒண்ணே கொல்ல அழிஞ்சு போதா அழிஞ்சதுல அப்ப வந்து கட்ட மாட்டாங்க. அப்ப நம்ம தான் ஜாகிரதை பண்ணுங்க கூட. அதனாலதான் நடுக்கு இது மாதிரி கம்பி அது வச்சிருக்கோம். அதான் பார்த்தேன், எல்லாரும் அங்க இருந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. இந்த வீடு மட்டும் தான் கம்பி வேலி போட்டிருக்காங்க. இது வீடா இல்ல வேற ஆபீஸுங்களா? வீடு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. ஓ, இது நம்ம மேல அது பில்லு சாம்பிள். அது அங்க போய் நம்ம வீட்டு மேல வச்சிருக்கீங்க. மாடு பில்லு போயிரும்ல. நெஞ்சு மாடு வந்து விளையாடும். ஐயர் வரும்போது அவங்களுக்கு மாடு பில்லு வேணும்ல. நாளை பந்தா வச்சு பண்ணி வச்சுட்டா பாதுகாப்புக்கு உள்ள பாக்கலாமாம்மா? எல்லாம் போட்டா போயிட்டு கேம்பரா. இது நம்ம மேல பில்லு தலை என்ன தலை? ஆட்டுக்கு இல்ல தலை. இது என்ன குளிர்ச்சியா இருக்குமா? அது இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு போட்டிருக்கீங்க. நீங்களே கண்டுபிடிச்ச ஏசி இது. வீடுலாம் எல்லாம் பழங்காலத்து வீடுமா? இல்ல இப்ப கட்டணும். நாங்க வந்து 6 வருஷம் ஆச்சு. ஓ, இப்ப கட்டின வீடுதான். ஆனா பழைய முறையெல்லாம் கட்டி இருக்கிறீங்க. இப்ப கட்டணும். அதான் இப்ப கட்டினாலும் கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பழங்கால வீடு மாதிரி தானே இருக்கு. எல்லாம் மண் செவர்லயே கட்டினதாமா? ஓ, நீங்களே உங்க கையினால பூசி கட்டினதா? இப்ப நீங்களா வெளியூருக்கு வேலைக்கு போறது இல்லைங்களா? நம்மளால வயசாகி போச்சே முடியல. அப்படிங்களா? இப்ப நீங்க இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. ஓ, பசங்க எல்லாம் வெளியில வேலைக்கு போறாங்க. மொத்த கார்பரேட் இங்கதான் குடி. என்ன பண்றீங்க? தொழில் என்ன பண்றீங்க? கோழி 2 வளர்த்துக்கிறதான், கோழி அறுக்கிறதான், கறிய வாட்டம்னா ஆடு 2 ஊர் வச்சுக்கிறதான். கோழி எடுத்து நீங்களா அறுத்து சாப்பிட்டுக்கிறீங்க. கோழி வளர்த்துறதான். யாரு வியாபாரிங்க வந்து அவங்களுக்கு ஒரு 4 கஞ்சி கொடுக்கறதான். 2 வந்து போய் சாமியை நினைச்சேன் சாமிக்கு அறுக்கிறதான் நம்ம அறுத்து சாப்பிட்றதான். சாமி வச்சு நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க. இப்படியே சந்தோஷமா இருந்தீங்கன்னா சரி. இந்த பக்கம் நான் தோட்டம் மாதிரி போட்டீங்களா? அப்படியே எல்லாமே இதுக்கும் ஃபுல்லா இதே மாதிரி தான் அடைச்சிருக்கீங்க. எல்லாம் பூரா கடிச்சிருமே. வண்டியார பார்த்து தூக்கிட்டு வந்தாலும். நீங்க வண்டி வச்சிருக்கீங்களா? நாங்க எந்த வண்டி வைக்கிறோம் 2 கால் நடந்து கீழ இருந்து எடுத்து வந்து எல்லா பொருளும் குழம்பு செலவு இருந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே கீழ இருந்து வந்தாதான். எப்படி அட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு சொல்லுவீங்களா? வாங்கிட்டு வர சொல்லுவோம். இல்லைன்னா அவர் போய் பெரியவர் வாங்கிட்டு வருவாரு. நான் போவேன். எப்படி போய் நடந்து போவீங்களா? நடந்துதான் பொம்பளைங்களோட போய் வாங்கிட்டு வரணும். எப்படி ஒரு 4000 ஒரு 4000 நாங்க வரத்துல 4000 காலையில கிளம்பணும்னா. எப்படி அந்த மேட்ல வாங்க வண்டியே ஏற மாட்டேங்குது அந்த மேட்ல. வண்டிக்கார கொடுத்தா அதுக்கு இது வேற வேணும்னுவாங்க, அது வேற வேணும், சாப்பாடு காசு அதுன்னு இது போய் வாங்கிட்டு வருவாரு. இதெல்லாம் வண்டிக்கார பிடிச்சிட்டு போவாரு. போயிட்டுதுன்னா ஒரு நாள் படுத்தே இருக்க மாட்டேது, காலெல்லாம் வலி எடுத்துக்குங்க. ரேஷன் கடையும் அங்க எருக்குச்சி தான் போடுறாங்க அரிசி. அங்கிருந்தா நாங்க வாங்கி வண்டியில போட்டு எடுத்துருவோம். இந்த ரோட்டுக்கெல்லாம் கேட்டீங்களா? ரோடு போடுறதா அது எங்க கேட்க மாட்டாங்க. இந்த ஊர்ல யாருமே கேட்க மாட்டாங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப நாளா வந்து ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சிசி ரோடு போட்டவங்க கூட சொன்னாங்க 6 தாங்க ஒண்ணுமே காணும். இந்த வருஷம் கேளுங்க, எலெக்ஷன் வருது இல்ல? ஓட்டு எலெக்ஷன் வரதுனால எல்லாம் கேட்டாங்கன்னா தெரியும். கேட்டாதான் ஓட்டு போட வச்சு, ரோடு கொடுத்தாதான் ஓட்டு போடுன்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே மறுபடியும் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் விவசாயம் பண்ண இடங்களா? அதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் பண்ணி மண்டபம். செடியெல்லாம் வெட்டணும். இது மாதிரி தான் வெட்டணும். இதெல்லாம் அப்படியே போட்டீங்க? எல்லாம் அப்படி கிடைக்குது. ஒரு வீடு இடிஞ்சிருக்கீங்க. இது நம்ம வீடு தான். அதான் இது இறகு
ஓ இடிஞ்சிருச்சுங்களா வீடு? இடிஞ்சிட்டு தான் அந்த மலையில் ஆளுங்க இடிஞ்சு பாரு. ஆ. அதுலேருந்து அப்படியே விட்டுட்டேன். எத்தனை வருஷம் முன்னாடி இடிஞ்சுது? இது பானை வச்சு இடிஞ்சுட்டு அப்படியே விட்டுக்கிறேன். ஓ அந்த வரைக்கும் மழை போன வருஷம் பெஞ்சு. ஒரு 5-6 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுது. தொடர்ந்து பெஞ்சு அப்போ இடிஞ்சிட்டு பானை வச்சோம். இடிமா நீங்க உள்ளதா இருந்தீங்களா? உள்ள அண்ணாண்ட ரூம் 2 ரூம் ஆ. அண்ணாண்ட படுத்துட்டு இருந்தோம். அங்கே இடிஞ்சிருச்சு. இப்போ நைட்ல இடிஞ்சிருச்சுங்களா? நைட்டில் இடிஞ்சது. நல்ல வேலை நீங்க இந்த பக்கம் யாரும் ஆள் இல்லை. இந்த பக்கம் யாரும் ஆள் இல்லை. அதனால இடிஞ்சு அப்படியே விட்டுட்டீங்க. இப்போ கட்டல கட்டல. இப்போ எங்க இருக்கிறீங்க? அண்ணாண்ட ஒரு ரூம் இருக்குது. ஓ இடிஞ்சுல தான் இருக்கிறீங்க. அதுலேயே தான் குடிக்குது. 2 ரூம் இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு கட்டுற அளவுக்கு வசதி இல்லை. வயசு இல்லாதான் அப்படி இருக்குது. அதான் கொண்டு போய் எல்லாம் காட்டி எதுனா வந்துச்சுன்னா பார்க்கலாம். ரொம்ப கஷ்டங்க. இப்போ இதில் தான் வாழ்றீங்க? இதுதான் இந்த வீடு தான். கதவுனா கூட இந்த தட்டி மாதிரி தான் கதவு. இவ்வளோதான். இப்போ எறும்பெல்லாம் வந்துச்சுன்னா அசால்ட்டாக விட்டு தட்டிட்டு உள்ள வந்துடும். அதெல்லாம் வீட்டு பக்கமெல்லாம் விட்டு பார்க்குறது காட்டு வழி தான். காட்டு வழி தான். வீட்டு பக்கமெல்லாம் வராது. முன்னாடி ஒரு பெரிய மாமரம். மாமரம் அடியில் வீடு. நல்லா குளியும் நல்லா இருக்கும். ஆனால் பாதுகாப்பு எதுவும் இல்லை. மறுபடியும் மழை பெஞ்சா கூட இது கூட சரிஞ்சிரும் போலயே. ஆமாம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் டேமேஜாக தான் இருக்கு. டேமேஜாக தான் இருக்குது எல்லாம். எல்லாம் பார்த்துக்குது அப்படி டேமேஜாக தான் இருக்குது. இப்படியே போய் அந்த வீட்டுக்கு அப்படியே இறக்கிட்டு அப்படியே சொல்லவா. என்ன இது பண்ண என்ன ஒரு போக்குவரத்து. இதில் ஒரு கிணறு வெட்டியா ஒரு வயலில் நிறவணும். அது தண்ணி இல்லை. ஓ கிணத்துல தண்ணி இல்லைங்களா? அது கிணறு செலவு பண்ணால் 1 லட்சம் வச்சாக்கா தண்ணி வெட்டாது. மேலேயே கிடைக்குது. அது தண்ணி கிடைக்கல. வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டாக போச்சு. இங்கே கீழே நெல் போட்டிருந்தீங்களா? அதெல்லாம் நெல் போட்டு தான் ஒன்று எல்லாம் போகிற அப்படியே பதிராக போச்சு. ஓ நெல் போட்டும் ஒன்றும் எல்லாமே இல்லை. எல்லாமே இல்லை. எல்லாம் தண்டம். இப்போ நீங்கள் இங்கே பண்ணது பூரா நஷ்டம்தான். நஷ்டமாக தான் போச்சு. கிணறு என்ன சும்மா ஒரு 10 அடி தான் இருக்கும் போல? கம்மி தான் ஆழம். தண்ணி கொஞ்சோண்டு இருக்குது. கொஞ்சம் கிழக்குது. இப்போ இந்த கீழே அந்த இதில் மட்டும் இருக்கு. கீழே உரையில மட்டும் இப்போ இந்த ஜேசி போச்சு. அது அகலம் பண்ணிக்கிறாங்க. ஓ மேலே இதா நேராக அகலம் பண்ணிக்கிறாங்க. முன்ன அப்படி தான் இருந்துச்சு. அது மட்டும் தான் இருந்துச்சு. தண்ணி எத்தனை அடிக்கு தண்ணி இருக்கு கீழே? இப்போ தண்ணி என்ன ஒரு 2-4 மீட்டருக்கு. அதுதான் 10 அடி இருக்கும். 10 அடி இருக்கும். இப்போ எந்த வீட்லையும் ஆளுங்க இருக்காங்களா? இந்த வீட்டில் எல்லாம் ஆளுக்குது. பசுவோட இப்போ நீங்கள் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டு தாங்க ஏன் வந்தேன் நான். காத்திரா பண்ணி சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். கீழே சாப்பிட்டு தான் மேலே ஏறினேன். சரி. சாப்பிட்டாலும் மேலே இருந்தேன்னா அவ்வளோதான், அங்கேயே மயக்கம் போட்டிருப்பேன். அதானே சாப்பாடுலாம் முடியாது. இப்போ இது நான் அவ்வளோ ஈஸியான ரோடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்றியா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. வேணா தண்ணி வேணா இழுத்துட்டே இருக்கு தண்ணி. இது நீங்கள் ஒரு சின்ன குட்டி வீடு மாதிரி இருக்கு. இது சமையல் பண்ணுறதுக்கு போகுது. கிச்சன் சமையல் ரூம். சமையல் ரூம். தண்ணி கொஞ்சம் மட்டும் புளி உரிக்கிறாங்களா? குழம்புக்கு கூலிக்குதா? மட்டமாக கூலா இல்லை இங்கே விளைஞ்ச புளிங்களா? நம்ம மரத்துங்க அடிக்க. தம்பி என்னைய ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க. பேர் என்ன சொன்னா மறந்துட்டேன். கிஷோர். என்னங்கய்யா? இவ்வளோ நாள் பொழைச்சிட்டோம். உங்களுக்கு மேலே அங்கே சரி அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை இங்கே மேலே முடிஞ்சுங்களா? அவ்வளோதான். யார் வந்தால் பார்த்தாலும் மேலே நல்லா இருக்குது. குளிர் சேர்க்குதுப்பாங்கப்பா. நல்லா இருக்கு. ஆனால் இந்த ரோடு மட்டும் இருந்துச்சா நல்லா இருக்குங்கய்யா. தார் மட்டும் போட்டாங்கண்ணா பிரச்சனை இல்லை. ரோடு போட்டால் இந்த ஊர்லாம் ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஆயிரும். ஆமாம். ஆனால் இந்த கிராமம் பரப்பளவு சின்னதாக, ரொம்ப சின்ன கிராமம் தானேங்க அது? அப்போல்லாம் இருந்துச்சியா எல்லாம் இப்போ இங்கே 200 வீட்டுக்கு வரும். கீழே பாதி எல்லாம் இறங்கிட்டாங்க. வேப்பமுட்டி பக்கம். இறங்கிட்டாங்க அப்படியே. அங்கெல்லாம் ஒரு 20-30 வீடு அங்கே போய் நிலமெல்லாம் அவங்க நிலமெல்லாம் டாக்களுக்கு இதெல்லாம் செடி ஏறிட்டு கிடக்குது. அதனால அவங்க கீழே எல்லாம் வீடு கவர்மெண்ட் வீட்டை கட்டி விட்டுருக்குறாங்க. எல்லாம் சொந்தமாகவும் கட்டிக்கிறாங்க. எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. கீழே போயிட்டாங்கலாம். இல்லைன்னா பெரிய கிராமமாக இருக்குது. ரேஷன் கார்டு அங்கே வந்துட்டுருக்கோம். அதனால இப்போ ரேஷன் கார்டு அங்கே இல்லை. ஒரு டிவி வச்சுருந்தா கூட சாப்பிட்டு பரவாயில்ல விடுங்க. அதெல்லாம் மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு. இப்போ தான் நான் பிஞ்சு ஒரு போயிடலாங்களா? இல்லை வரக்காப்பி தான் அப்படி தான் போகலாம். இன்னும் எங்கே போகிறோம்
வாங்க இதில் தானே வந்தோம். இதில் தான் வந்தோம். வரக்காப்பி கொஞ்சம் வச்சு சொல்லலாம். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், வேணாங்க ஐயா. ஐயா அது வேணாம் வாங்க. வரக்காப்பி தண்ணி தான். தண்ணி 2 சமம் குடிச்சு அதே ஃபுல்லாகிடுச்சு. அதான் வரக்காப்பி தான். பாதுகாப்பெல்லாம் இல்லை. பரவாயில்ல விடுங்க, அது எதுவும் வேண்டாம் விடுங்க. வந்தோம். இது என்ன மரங்க ஐயா? அது கடுக்கா கடுக்கா மரம். கடுக்கா ஒரு சைஸ் இருக்கும். காயெல்லாம் வருதுங்களா அதில்? இப்போ காய் வருது. இப்போல்லாம் உள்ளச்சு இதுக்கு மேலே பிஞ்சு வரணும். இதெல்லாம் என்ன பண்ணீங்க கடுக்காயெல்லாம்? அப்போ நல்லா வியாபாரம் ஓடிச்சு. நல்லா அதுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்காரன் பிடிச்சிருந்தோம். இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டுக்காரனும் பிடிக்கிறதில்ல. எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. எல்லாம் வேஸ்ட்டு தான். காய் ஃபுல்லாக வேஸ்ட்டு. ஆமாம். அப்போல்லாம் கடுக்காயில் நல்லா காய்ச்சி. இப்போ நீங்கள் அதெல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களா அந்த காயை? அது இப்போ பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்? அதாவது அந்த பவுடர்லாம் கடுக்கா பவுடர்லாம் சாப்பிடுவாங்களே, அதெல்லாம் நீங்கள் அதுக்கு இப்போ கொண்டாந்து எடுத்துகிட்டு போனால் வைக்கலாம். பெருக்கத்தில் போய் சரியாக விட்டுட்டாங்க. ஆனால் எதுலேயுமே விவசாயமே இல்லை. விவசாயமே இப்போலாம் இல்லை. இன்னும் 2 மாதம் இது விவசாயம் பண்ணுறதுக்கு. அதாவது மழை வந்தால் மட்டும். ஆமாம், மழை வந்தால் மட்டும். இதுலேயும் ஆள் இருக்காங்களா அந்த வீட்டில்? ஆளுக்குறாங்க, எங்கே போய்க்கிறாங்க. இதெல்லாம் என்ன போட்டிருந்தீங்க இதில்? இதெல்லாம் கேவுரு. இதான் கேவுரு. கேவுரு. ஆமாம். எல்லாம் போட்டு அறுத்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். வந்துச்சாருலாம் ஆளுக்கு 10 ஒரு மூட்டை. இங்கே எப்படிங்க அந்த காட்டெரும்பு வந்து எல்லாம் சாப்பிடுங்கிறாங்களா பயிரை? பயிரால காட்டு எருமை இங்கெல்லாம் வரதில்ல, கொல்லிக்காலம் வரதில்ல. பரவாயில்ல, நல்ல விஷயம். காட்டோடு சரி. காட்டு எருமை கொல்லி வரதில்ல. ஃபாரஸ்ட்டோட சரி, அவ்வளோதான். அவன் அந்த காட்டு பன்னிக்குது பாரு. ஆமாம். அந்த பன்னி மட்டும் வரும் கேவுரு காட்டுது. அது வந்தால் முட்டுக்கு வந்துட்டான். இங்கே குடிசல் போட்டுக்கிட்டோம். முட்டுக்கிட்டோம். இங்கே குடிசை மாதிரி போட்டு படுத்துக்குவீங்க. நைட்டில் விடிய விட தங்கிக்குவீங்க. ஆமாம், விடிய போகணும். இல்லைன்னா வந்துச்சுன்னா எல்லாம் தூரியாக அடிச்சுட்டு போயிடும். மற்ற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டெருமை மயில்லாம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருதுங்கிறாங்க. அதெல்லாம் வருது. இங்கே பெரிய அளவுக்கு ஒன்று தொந்தரவு. இங்கே மயில் ஏகப்பட்ட இது. மயில் தொல்லை தான் தாங்க முடியல. மயிலுக்கும் காவல் இருக்கணும் எந்த நேரமும். காட்டெருமை மட்டும்தான் இல்லை. ஆமாம், அது ஒன்று தான் வரல. இது எல்லாம் அந்த பன்னி மயில்லாம் இருக்குது. எல்லாமே வருது. எத்தனை வருஷத்து மரங்க இந்த பலா மரம்? இது இருக்கும் அந்த காலத்தில் பெரியங்க வச்சது. உங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்குதா? ஆமாம். மரத்தில் காய் ஒன்றும் பெருசாக காணும். அதெல்லாம் அங்கே இது குழம்பு காய் தான் இருக்கும். எடுத்து பாருங்களேன் ஒன்று. இது ஆடி மாதம், வைகாசி மாதம் எல்லாம் பழம் வருது. அப்போ தான் வரும். எல்லாம் இப்போ தான் பெரிதாக வந்துருக்குது காய். அப்போ தான் செஞ்சால இதெல்லாம் பாரு காடு தான். இதெல்லாம் ஓட்டணும் காட்டு தான். எல்லாம் வெட்டாத கிடக்கு. இதெல்லாம் பல வருஷம் இருக்க மாட்டிருக்கெல்லாம் விவசாயம் பண்ணி. எல்லாம் செடியாச்சு போய் கிடக்குது பாரு. விவசாயமே அழிஞ்சு போச்சுங்க அந்த கிராமத்தில். அதை கிடக்குது பாரு. எல்லாம் விவசாய இடம் தான். எல்லாம் விவசாயம் பண்ணுற காடு தான். எல்லாம் விவசாயம் பாருங்க மக்களே, ஒரு காலத்தில் விவசாயம் பண்ணா எப்படி அழிஞ்சு எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் வெளியில் போய் இறதான். வெளியில் கிடக்கிறதான். இதெல்லாம் மறுபடியும் இதெல்லாம் வெட்டி உருவாக்கணும். வெட்டி பின்னிமேலாக இது உருவாக்கணும். ஆடை பண்ணணும். அது கூலி கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆள் பில்லு கட்ட முடியுமா? இப்போ ஏன்னா காட்டு வேலை செய்ய ஆளுங்க கீழே இருந்து வருவாங்களா, நீங்களே செஞ்சுக்கலாம்? நாங்களே எங்க ஆளுங்களே கூப்பிட்டு தான் அப்படியே கூலி கொடுத்தாக்கா நம்ம ஆளுங்களே செய்வாங்க. ஏறும்போது கூட ஏறிடலாம் மாட்டோம், இறங்கும் போது ரொம்ப. ஆமாம், இறக்குள்ள தான் கொஞ்சம் பயம் கொடுக்கும். ஏறி வரக்குள்ள கூட எப்படி ஒன்று ஏறிக்கலாம். போகக்குள்ள தான் அப்படியே இப்படியே போகணுமில்ல. ஆமாம் ஆமாம், அதுவும் ரோடு கொஞ்சம் எல்லாம் கரடு முரடாக இருக்குதா? ஆமாம், டயர் சறுக்கி விடும். ஆமாம், பார்த்து பத்திரமா கொஞ்சம் போ. ஏறும்போது நினைச்சேன் அதில் எப்படா இறங்க போகிறோம் அப்படின்னு. அப்படிதான் சில பேர் வந்து பல்ட்டி ஆடிடுறாங்க. பல்ட்டி அடிச்சிடுறாங்க. பல்ட்டி அடிச்சிடுறாங்க. தெரியாதவங்களா? 2 நாளைக்கு இன்னைக்கு ஒன்று என்ன 2 தடவை வரணுண்டு. அப்புறம் ஈஸியாக வரலாம். அப்போ பயம் தெளிஞ்சு போகுது. பயம் தெளிஞ்சு போகுது. ஈஸியாக வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயமே தெளிஞ்சிடும். இப்போ போகிறதுக்கு போகிறதுக்கு இடம் இப்படி போயிட்டு பயம் கொடுக்கும். போகும்போது பயமாக இருக்கும். பயமாக இருக்கும். வரும்போது நல்லா மேட்டில் இப்படி ஒன்று இல்லைண்ணா, எனக்கு சொல்கிறது கரெக்டாக தான். நான் ஏறும்போது தான் யோசித்தேன். ஆமாம், எப்படா இறங்கும் போது வண்டி கரெக்டாக வந்துடும், இறங்கிருமா? அதுக்கு ஒன்று வந்து ஒரு இறக்கம் அந்த 2-3 இடத்துல இருக்குது. அதுதான் 3 இடமும் தாட்டிட்டா அப்புறம் பிரச்சனை இல்லை. 3 இடம்னா சரி, பார்த்து பொறுமையாக இறக்க வேண்டியதுதான். ஆமாம், மெதுவாக பண்ணோம். மணி 4:20 ஆகிட்டா மெதுவாக ஊற்றிட்டு பண்ணேன். அப்படியும் கலாபாரிக்கு பார்த்துக்கலாம். அப்படியும் 5 மணி 5:30 ஆகிடும்.
1 மணி நேரம் ஆயிருமா இறங்குறதுக்கு? இன்னும் எங்காலுங்களே போனால் கூட 3/4 மணி நேரம் ஆகிட்டு. இறங்குறதுக்கு எங்காலுங்களே போனால் 3 பேர் போவாங்க. அதுவும் ஒரு வண்டியில் 3 பேர் போகலாம். எப்படி ஓட்ட முடியுதா 3 பேர் வச்சு? 3 பேர் நைட்டு 12 மணிக்கு கூட வருவாங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணி ஆகிடும். சரக்கு வாங்கி அடிச்சுட்டு எப்படி தெளிவா இருந்தா ஏற முடியாது, எப்படி சரக்கு அடிச்சுட்டு ஏற முடியும்? ரேஸா போட்டுக்கோங்க. அப்புறம் அங்க ஒரு பாறை மேடுக்குது, அங்க பாறை. ஆமா, அங்க வர ஃபுல்லா டைட் எடுத்துக்கோங்க. ஓ குறைய ஆமா போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பயம் தெரியாது ஏறும்போது. ஆமா அந்த ரேஸா அந்த மேட்டுக்கெல்லாம் ரேஸா போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா இப்படி முருகனா போச்சு. ஆமா அதிகமா இருந்தா அது மாதிரி ஒரு லெவலா சாப்பிட்டுக்கிட்டு ஏறிக்கிறது. ஏறிக்கிறது. அப்புறம் பலா பிஞ்சு சூப்பரா இருக்குங்க. அதுல பலா பிஞ்சு மரத்தை சுத்தி பாருங்க, அழகா வந்திருக்கு. இதெல்லாம் இதுவும் பழம் வரும். என்ன மாசங்க அது பழம் வரும்? இதெல்லாம் அதான் சொன்னேன், ஆடி மாசம் வரும். ஆடி மாசம்? ஆமா. ஆடினா 1 வருஷம் இருக்குதா? இல்லை இன்னும் நான் வந்துட்டல. வையாசி மாதம் ஆவணி மாதம் ஆடி இன்னும் 2-3 மாசம் ஆகுது. சரிங்க, அப்படியே நான் முதல்ல கிளம்புறேன். சரி அப்புறம் போய் சேர்றேன். சரிப்பா.